ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சேமியா சிக்கனை வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. இது செய்கிறதுக்காக நான் ஒரு 100 கிராம் அளவு சிக்கன் எடுத்திருக்கேன். எலும்புலாம் இல்லாமல் வெறும் கறி பீஸாக எடுத்திருக்கேன். இதை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி இந்த சிக்கனையும் சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா சிக்கன் வெந்துடுச்சு. சூடு ஆறின பிறகு நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த சிக்கன் அப்படியே இருக்கட்டும். நான் இப்போ அதே கடாயை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு பொரிஞ்சு வந்ததும் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி வந்த உடனே நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சிக்கன்லாம் சேர்த்து செய்கிறதுனால இது சேமியா உப்புமா மாதிரி இருக்காது, சேமியா பிரியாணி மாதிரி இருக்கும். சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும், நல்ல வாசமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுலேயே நான் ஒரு 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கலரிட்டு இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் சின்ன ஸ்பூன் தான், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா வேறு சேர்த்துருக்கோம். அதே மாதிரி சிக்கன்லேயும் உப்பு சேர்த்து தான் நம்ம வேக வச்சுருக்கோம். அதனால் உப்பும் பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததும் நான் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா தளன்னு கொதித்த உடனே நம்ம சேமியா ஒரு பேக்கெட் அளவு எடுத்து வச்சுருந்தேன். அதை சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா, இடையில நீங்கள் கலரி விட்டுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான சேமியா சிக்கன் பிரியாணி ரெடி. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கெலாம் எதுவுமே தேவையில்லை, நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும், காரசாரமாக. வீடே பிரியாணி வாசமாக இருக்கும், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.